அப்படின்றாங்க. அவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க? நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. சும்மா நேரத்தை வீணாக்கிறபடி சீக்கிரமா படுக்க போனா அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க முடியும், துதிக்க முடியும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய நேரத்தை நீங்க பகுத்து உங்க நேரத்தை கரெக்டா கடைபிடிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப ஆண்டவரும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அது கடைசி காலம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? எத்தனை மணி நேரத்தை வீணாக்குறீங்கன்னு உட்கார்ந்து யோசித்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு நிமிடத்தை கூட வீணாக்க முடியாது. ஒரு நிமிஷம் கிடைப்பது இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கிறாரு. அதனால ரொம்ப கவனமா உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுகிற காரியத்தை குறித்து ஜெபித்து நிதானமாய் தீர்மானம் பண்ணி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, எங்க நேரத்தை நாங்க வீணாக்க கூடாதப்பா. நேரத்தை நாங்க சரியா பயன்படுத்தணும். 24 மணி நேரம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. எந்தெந்த நேரம் என்னென்ன செய்யணும் கரெக்டா செய்ய, எதை வீணாக்காதபடி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.